அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். ஐம் அஸ்மா ஃப்ரம் அஸ்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்க்யூ பை ஃப்ளிப்கார்ட்டோட ஓவன் டோஸ்டர் கிரில்லர், அதாவது ஓடிஜியோட ஃபுல் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 63 லிட்டர் ஓடிஜியை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அண்ட் இது கூட என்னெல்லாம் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ போதும் உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ப்ளூ, ஒன்று பிளாக்கு. நாங்கள் வந்து பிளாக் கலர் தான் ஆர்டர் பண்ணோம். இது வந்து கிளாஸ் டோர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக்கிங் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. பேக்கிங் ட்ரேக்கு மேலே இருக்கிறது ரொட்டிசரியோட ஹேண்டில். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். பொறுமையாக இருந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ரொட்டிசரி. இதில் வந்து நம்ம ஃபுல்லாகவும் வந்து ஒரு முழு கோழியை க்ரில் பண்ணுறதுக்கான ஒரு டூல்ஸு. அதுக்கப்புறம் இதில் 4 ஸ்க்யூவர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் டிக்கா, சிக்கன் டிக்கா இதெல்லாம் க்ரில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்க்யூவர் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம இன்சைட் பண்ணி இப்போ நம்ம லாஸ்ட்டாக வீடியோவில் இது எப்படி க்ரில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒயர் ரேக்கு. ஸோ இதில் தான் நம்ம வந்து எல்லாமே வந்து க்ரில் பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம், பேக் பண்ணுறதுக்கும் வைக்கலாம். அதுக்கப்புறம் கேக் பேக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கூல் டவுன் பண்ணுறதுக்கும் இதுக்கு மேலே வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாச்சும் பேக் பண்ணுறோம், க்ரில் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாச்சும் லீக் ஆகிடுச்சு இல்லை ஏதாச்சும் வந்து மெஸ்ஸி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த ட்ரே வந்து ஈஸியாக எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஓடிஜியில் வந்து அழுக்காகாமல் இருக்கும். ஸோ ஓடிஜியில் ஏதாச்சும் பட்டுச்சுன்னா நம்ம துடைக்கிறது கஷ்டம் இல்லையா? ஏன்னா அது ஆன் ஆகும்போது கீழெல்லாம் எரியறதுக்கு சான்ஸ் இருக்குது அது. ஸோ அதனால் இந்த ட்ரே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரொட்டிசரி, அதாவது முழு சிக்கனை நம்ம எப்படி வந்து இன்சைட் பண்ணுறதுங்கிறத இதில் பார்த்துக்கலாம். ஸோ 2 பக்கமும் ஹோல், ஒரு பக்கம் ஹூக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து 2 டூல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து லூஸ் பண்ணி ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து சிக்கன் உள்ளே வச்சுட்டு அதை டைட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஹூக்ஸ்லேயும் இந்த பக்கம் ஹோல்ஸ்லேயும் மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் நான் முழு சிக்கனை வாங்கினேன்னா உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த பக்கம் ஹூக்ஸ்லேயும் இந்த பக்கம் ஹோல்ஸ்லேயும் மாட்டியாச்சு. இது வந்து வெறும் சிக்கன் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும், கம்பி வந்து ரொட்டேட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு செட்டிங்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலும் டைமர் செட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது டெம்பரேச்சர். இதில் 250 டிகிரி செல்சியஸ்க்கு வரைக்கும் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற ராடு, கீழே இருக்கிற ராடு ஹீட் பண்ணுறதுக்காக ரெண்டுமே ஹீட் ஆகணும் அப்படின்னா ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஈக்குவலாக. இல்லை மேலே மட்டும்தான் ஹீட் ஆகணும், மேலே இருக்கிற ராடு மட்டும் ஹீட் ஆகும், கீழே இருக்கிறது மட்டும்தான் ஹீட் ஆகிற மாதிரி தான் 2வது கொடுத்துருக்காங்க. அண்ட் 3வது மட்டும்தான் எனக்கு வந்து தெரியல. ஆக்சுவலி வந்து நான் இதுக்கு முன்னாடியும் ஓவன் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு செட்டிங் இல்லை. ஸோ இதில் புதுசாக இருக்குது. பட் நான் இன்ஷால்லா வந்து ஃப்யூச்சரில் இதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம அது யூஸ் பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைமர் செட்டிங் தான். இதில் வந்து டைமர் கொடுத்துருக்காங்க. 60 மினிட் அளவுக்கு நமக்கு இதில் வந்து டைமர் செட்டிங் கொடுத்துருக்காங்க. நான் வந்து வெறும் பேக்கிங் அதுக்கப்புறம் க்ரில் மட்டும்தான் பண்ணுவேன். ஸோ அதுக்காக எனக்கு வந்து அது 3வதாக இருக்கிறது என்னன்னு தெரியல. ஸோ இன்னும் நான் அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கேன். அண்ட் இது வந்து ரஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகாது, அந்த மாதிரிலாம் அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. இது ஸ்டீல் வந்து உங்களுக்கு வந்து ஜிங்க் கோட்டிங் இருக்கிறனால ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகவே ஆகாது, அதாவது துரு பிடிக்கவே பிடிக்காது. ஹேண்டிலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா வெயிட்டாக இருந்துச்சு கிளாஸும். ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி ஒரு 2 டேஸ்லேயே எங்களுக்கு இது வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ரொம்ப சேஃபாகவும் பேக்கிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களே வந்து ஓப்பன் பாக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அதாவது ஓப்பன் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லை டேமேஜாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. மற்றபடி அவங்க வந்து உள்ளே ஏதாச்சும் ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் அந்த மாதிரி தான் போடணும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அதை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஹேண்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொட்டிசரியோட ஹேண்டில், அதாவது முழு சிக்கனை நம்ம சூடாயிடுச்சுன்னா எடுக்க முடியல, அதனால வந்து இந்த டூல்ஸு கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் வச்சு நான் எடுத்திருக்கேன் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் எடுக்கணும். இப்போ வந்து லூஸாக இருக்குது, பட் முழு சிக்கன் உள்ளே வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். இது வந்து பேக்கிங் ட்ரே. இதில் நம்ம வந்து பீஸா, அதுக்கப்புறம் குக்கீஸ் அரௌண்ட் ஒரு 30 குக்கீஸ் வரைக்கும் நம்ம இதில் வந்து அட் அ டைமில் நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். இந்த குக்கீஸோட ட்ரே எடுக்கிறதுக்கான இந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
நல்லா அகலமா, நல்லா பெருசா இருக்கு. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த அளவுக்கு பெருசா இருக்குன்ட்டு. 63 லிட்டர் லாஸ்ட்டா இருந்துச்சு. ஸோ இந்த ஹேண்டில இப்படி வச்சு வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் சூடா இருக்கும்போது. இல்ல நீங்க வந்து க்ளோவ்ஸ் போட்டுட்டு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். மொத்தமாவே உங்களுக்கு வந்து 5 டூல்ஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கு. நம்ம அத பார்த்துட்டு கூட வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் வந்து இந்த கிரில் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மசாலாலாம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. நடுவுல நீங்க வந்து வேற ஏதாச்சும் வெஜ்ஜு அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இல்லன்னா பன்னீர் டிக்காவும் இதே மாதிரி நீங்க வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு, நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். அவன வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து டெம்பரேச்சர்ல ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து சிக்கன் வந்து எதுக்காக இந்த மாதிரி வந்து குக் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எப்படி இத ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் வந்து குக் பண்றதுக்காக காமிக்கிறேன். மத்தபடி இது சிக்கன் எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு, எவ்வளோ டேஸ்டியா இருக்கு அத பத்தின வீடியோ கிடையாது. ஸோ இப்ப நம்ம வந்து அந்த ஒயர் ரேக்கு மேல நம்ம வந்து இந்த சிக்கனோட அந்த ஸ்டிக்ஸ வந்து மேல வச்சிரலாம். ப்ரீ ஹீட் ஆயிருக்கனால கொஞ்சம் சூடா தான் இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லி நம்ம இத வந்து ஹேண்டில் பண்ணணும். எடுத்திருக்க குவான்டிட்டிக்கு 2 சிக்கனோட இது கம்மி தான் நான் வந்து வச்சிருக்கேன். இப்ப நான் க்ளோஸ் பண்ணியாச்சு. டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்ப 200 டிகிரி செல்சியஸ்க்கு நான் டெம்பரேச்சர் வச்சாச்சு. அதுக்கப்புறம் மேல இருக்க ராட்ல தான் நான் வச்சிருக்கனால, மேல இருக்க ராட் ஆன் பண்ணியாச்சு. 3வதா எனக்கு தெரியல. த ஒரு 4த் ஒன் வந்து டைமர். டைமர் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் வந்து கிரில் பண்ணி எடுக்க போறேன். ஸோ எல்லாமே செட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம், அதாவது டெம்பரேச்சர் கண்ட்ரோலும், டைமர் செட் பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து ஃபங்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் தான் லைட்டே எரியும். ஸ்விட்ச் ஆன் பண்ணதும் லைட் எரியாது. ஃபர்ஸ்ட்டு வாட்டி ஆன் பண்ணும்போது லைட்டா புகை வர மாதிரி தான் இருக்கும். ஸோ போக போக கரெக்ட் ஆயிடும். ஸோ ரொம்ப சூப்பராவே பேக் ஆகி வந்துருச்சு. அதாவது கிரில் பண்ணி வச்சாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இத தவிர வேற ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா என் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் குடுத்துருங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.